ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கைட்லைன் போட்டுக்கோங்க. எப்போவுமே வந்து எந்த டிசைன் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு கைட்லைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைன் ஃபார்ம் பண்ணுங்கள். அது எப்போவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கைட்லைன் இல்லாமல் போட்டிங்கன்னா அது எந்த இடத்துல போய் ஃபினிஷ் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கைட்லைன் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு எப்போவுமே வந்து லாஸ்டில் ஒரு போல்டு ஃபினிஷிங் கொடுக்கணும். உள்ளே வந்து இந்த மாதிரி லைன் ஷேடிங் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு ஃப்ளவர் எஃபெக்ட் தெரியும், ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்கணும். ஃபுல்லாக ஷேட் கொடுக்கக்கூடாது, லைன் ஷேடும் சாதாரண ஷேடும் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெய்ஸி ஃப்ளவர். இதுக்கும் பாருங்கள், நான் லைன்ஸ் எப்படி கொடுக்குறேன். மேலே இருக்கிற லைன் சின்னதாகவும் கீழே இருக்கிற லைன்ஸ் எல்லாம் வந்து பெருசு பெருசாக கொடுக்குறேன். அப்போ தான் வந்து அந்த நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். இதுக்கும் போல்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் நல்லா போல்டாக கொடுங்க. ஸோ இதுக்கும் லைன் ஷேடிங் கொடுக்குறேன். உள்ள வந்து சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு ரோஸ். அதுக்கும் பாருங்கள் நான் என்ன மாதிரி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மொட்டு பட்லேருந்து நான் பாருங்கள் எப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னு இதே மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள். ஷேக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், ஷேக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் கையை. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கோணலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஒரு ஃப்ளவர் தான். ஏன்னா பிகாஸ் ஃப்ளவர் வந்து கரெக்டான ஷேப்பில் இருக்காது. அந்த பெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் இர்ரெகுலர் ஷேப் தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிங்கனாலே அது அழகாக இருக்கும். ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஷேடு பண்ணிங்கனாலே அந்த ஃப்ளவரோட வியூ வந்துடும். ஸோ அதனால் பயப்படாதீங்க. உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி போடுங்க. ஸோ இதே மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. உள்ளேயும் பாருங்க, வெளியில் வந்து கொஞ்சம் டார்க் ஷேடும் உள்ளே வந்து லைட் ஷேடும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் இதுலேயும் பாருங்கள், நான் 4 டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து டாட் வைக்கிறேன். நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா ஒரு டாட்டை மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் எப்படி வரைகிறோம் அதே மாதிரி வரைங்க. நீங்கள் நல்லா ப்ரொஃபஷ்னல் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், அடுத்த பெட்டல்ஸ் எல்லாம் அந்த கேப்புக்குள்ளே விட்டு நான் வந்து பெட்டல்ஸ் வரைகிறேன். இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபில்லிங்ஸ் எல்லாம். இப்போ பாருங்கள், இந்த வி ஷேப்பில் இந்த கேப்பில் வி ஷேப்பில் கொண்டு வந்து ஃபினிஷிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே நம்ம வி ஷேப் கொடுத்துருந்தா ஒரு பெட்டலும் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபினிஷிங் இந்த மாதிரி கொடுங்க. இது வந்து ஒரு செம்பருத்தி பூ. மேலே லைன்ஸ் பாருங்கள், 2 லைன் சின்னதாக கொடுத்துருக்கேன். சைடில் இருக்கிற லைன்ஸையும் ஃப்ரண்ட்டில் இருக்க லைனையும் ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அது அப்படியே வந்து அந்த லைன் ட்ராப் ஆகிற மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு ஷூ ஃப்ளவர் எஃபெக்ட் வரும். ஸோ போல்டு பண்ணியிருக்கேன். ஸோ
ஸோ உள்ள ஷேடிங்ஸ் கொடுத்துரும். இது வந்து ஒரு மல்லிகைப்பூ. இது வந்து லோட்டஸ் மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது ஒரு மல்லிகைப்பூ. ஸோ இதுக்கும் ஷேடிங் கொடுத்து போல்டு பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக போல்டு பண்ணியிருப்பேன். இதுக்கும் அவுட்லைன் போல்டு பண்ணிக்கோங்க. இது வந்து லோட்டஸ். ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணுறனோ அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அவுட்லைன் போல்டு பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் ஷேடிங். இதுவும் வந்து ஒரு ஷூ ஃப்ளவர் தான். அப்படி பாருங்க, ஷேக் பண்ணி ஜாயின் பண்ணுறேன் பெட்டல்ஸ்லாம். ஸோ அவுட்லைன் போல்டு பண்ணிக்கோங்க. நான் பாருங்க, இதுக்குள்ள லீஃப் வந்து டபுள் பெட்டல்ஸ் கொடுக்குறேன். ஸோ டபுளாக கொடுங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் வந்து ஒரு ரோஸ் மாதிரி, பட் ஆனால் வந்து சைடு ஃபேஸ் கிடையாது. நடுவில் ரோஸ் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான வியூ இருக்கும் இந்த ரோஸு. நடுவில் ரோஸ் பார்த்தா எந்த மாதிரி வியூ இருக்குமோ அந்த மாதிரி வியூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு உள்ளே வந்து ஷேட் பண்ணுங்க. ஷேடிங் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளவர் ரோஸ். இது வந்து ஒரு 3 ரோசஸ்ஸு. இந்த 3 ரோஸுமே ஒன்றா தான் இருக்கும். எப்போவுமே இந்த ரோஸை வந்து 3 ரோஸாக ஒன்றா வரைஞ்சி இந்த மாதிரி லீஃப் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த 3 ரோஸுமே இந்த லீஃபுமே நம்ம கை ஃபுல்லாக அங்கங்கே கொஞ்சோண்டு கேப் விட்டு அங்கங்கே கை ஃபுல்லாக போட்டாலுமே அது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரிட் டிசைனோ ஃபில்லிங்ஸோ நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. அங்கங்கே இந்த ரோஸ் மட்டும் போட்டு அவுட்லைன் கொடுத்திங்கனாலே கை வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கெஸ்ட் டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். இது வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம இந்த பெட்டலில் ஃபார்ம் பண்ணுறோம்.
இதுவும் அதே மாதிரி தான் 3 ரோசஸ்ஸு. இதுவும் அதே மாதிரியே கொடுக்கலாம் நம்ம. பட் இதுக்கு லீஃப் மட்டும் ரொம்ப பெருசாக வரும், ரவுண்டு லீஃப். ஃப்ளவர் சின்னதாக இருந்துச்சுன்னா லீஃப் வந்து பெருசாக வரையணும். ஃப்ளவர் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா லீஃப் வந்து குட்டியாக வரையணும். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவருமே மட்டும் கை ஃபுல்லாக நம்ம அங்கங்கே வரைஞ்சி கேப் விட்டால் அதுவுமே அழகாக இருக்கும். ஸோ இந்த எல்லா ஃப்ளவரும் கூட கையில் ஃபார்ம் பண்ணிக்கலாம்.